வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கேட்குறது முக்கிய அப்படின்னா எங்கள் ஹோஸ்ட் த ரிங்ஸ் ஆஃப் சீசன் 2 எபிசோட் 2 பிரேக் டவுன் பார்க்க போகிறோம். ஸோ அந்த எபிசோடில் நம்ம சௌரானோட அனட்டார் ஃபார்மை ரிவீல் பண்ணியிருந்தாங்க. தாறுமாறாக இருந்துச்சு. இப்படி ரிவீல் ஆனால் கண்டிப்பாக எவனுக்குமே இவன் மேலே சந்தேகம் வராதரா. கெலிப்ரபர் இவரை நம்புறதுல எந்த தப்பு இல்லாத அளவுக்கு அந்த ரிவீலிங் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஜஸ்டிஃபைங்காக கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. மற்றபடி ஒரு ஸ்லோ எபிசோட் தான். என்னென்ன விஷயங்கள் காமிச்சிருக்காங்கன்னு மொத்தமாக பிரேக் டவுன் பண்ணிடுவோம். இந்த எபிசோட மவுண்ட் டூமில் தான் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ மவுண்ட் டூமை அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி அந்த மேப்பை காமிக்கும் போது அந்த மவுண்ட் டூமோட அந்த டார்க் ஆஷ் எல்லாமே கெசாட் டூம் வரைக்கும் பரவுது. ஸோ அந்த இடத்துல இப்போதைக்கு ஆப்வியஸாக நம்ம டுவார்ஸ் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அண்ட் இந்த மவுண்ட் டூமோட இதே ஷாட்டை தான் இதுக்கு முன்னாடி போன எபிசோட்ல இந்த ஸ்ட்ரேஞ்சர் கனவுலையுமே வர மாதிரி காமிக்கப்பட்டிருந்துச்சு. ஏதோ ஒரு முக்கியமான லிங்க் இருக்க தான் செய்யுது. கெசாட் டூமை எவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு இடங்கிற மாதிரி சூப்பராகவே காமிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஒளி சன்லைட் எங்கிறது வருதுங்கிறதையுமே தெளிவாக போர்ட்ரே பண்ணியிருந்தாங்க. இப்போதைக்கு உள்ள வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் டியூரின் அண்ட் டீசா அவுட் காஸ்ட் ஆக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா போன சீசனில் இந்த பக்கம் நம்ம டியூரின் வந்து பார்த்தீங்கன்னா எல்ட்ராண்டுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கிற பேரில் அவங்க அப்பா கூட சண்டைக்கு போயிருப்பாரு. அவங்க அப்பா இனிமேல் என் புள்ளையே இல்லடான்னு சொல்லி அந்த ஒரு டைட்டில் வந்து ரிப் பண்ண அந்த சமயத்தில் வேற வழியில் இப்போதைக்கு இவர் ஒரு காமனராக வாழ்ந்தாகணும். கையில் காசு இல்லாமல் வெளில போகணும்னு சொன்னால் எங்கே போகிறது, ஏதோ சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க மார்க்கெட்டில் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்க அந்த சமயத்தில் திடீர்னு அந்த மொத்த மலையுமே இடிஞ்சு விழுற மாதிரி ஒரு சத்தம். ஆப்வியஸாக அந்த மவுண்ட் டூமோட எஃபெக்ட் இப்போ தான் இங்கே வந்து சேர்ந்துருக்க மாதிரி சொல்கிறாங்க. எதனால் இடிஞ்சு வந்துச்சுன்னு தெரியல. மேபி போன சீசனில் அந்த மாதிரி பேல்ட்ராக்கை டீஸ் பண்ணியிருப்பாங்க. ஒருவேளை பேல்ட்ராக் எழும்பியிருக்கலாம். அதுக்கான ஒரு சான்சஸும் இருக்க தான் செய்து பார்ப்போம். இந்த மாதிரி மழை இடிஞ்சு விழும்போது அவங்களுக்கு வெளிப்புறம் வந்து அந்த லைட்டுமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக கட் ஆஃப் பண்ணப்படுது. ஸோ சூரிய வெளிச்சமே இப்போதைக்கு உள்ள வரல. சூரிய வெளிச்சம் இல்லாத சமயத்தில் அவங்களால சாப்பாட்டையுமே உற்பத்தி பண்ண முடியாது. அண்ட் இந்த ஷாட் ஓப்பனிங் ஷாட்லேயே வெளியில் 2 சோல்ஜர்ஸோட சிலை வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கப்பட்டிருக்கும். அந்த அதிர்வுக்கு அப்புறம் அந்த இடத்த நீங்கள் பார்க்கும்போது அதில் ஒரு சிலை உடஞ்சிருக்கு. ஸோ எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு அதிர்வுன்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. இந்த இவ்வளோ பிரச்சனை நடக்குது, மறக்காம உங்கள் அப்பா கூட போய் பேசுங்க அப்படின்னு சொல்ல டுவார்ஃப்ஸ் எல்லாருமே ஸ்டபன் ஆனவங்க. செத்தாலும் பேச மாட்டேங்கிற மாதிரி நிற்கிறாங்க. அப்படியே டைட்டில் போடப்படுது. இந்த டைட்டில் இப்போதைக்கு அந்த 9 ரிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டீஸ் பண்ணியிருக்காங்க. ஆப்வியஸா இந்த ஷாட்டில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். மரம் போல உங்களுக்கு தெரியலாம். பட் இது எல்லாமே ரிங்ஸ் ஆஃப் பவருக்கான அர்த்தம் தான். ஸோ உள்ள இருக்க அந்த 3 ரிங்ஸ் வந்து ஆப்வியஸா எல்வன் ரிங்ஸ். அதை சுற்றி இருக்கக்கூடிய டுவார்ஃபோட 7 ரிங்ஸ் இருக்கு. அதுக்கும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா மென்ஸுக்காக உருவாக்கப்பட்ட 9 ரிங்ஸ் வந்து காமிச்சிருக்காங்க. மொத்த ரிங்ஸோட அந்த ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மரம் மாதிரி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குங்க. மரத்துக்குன்னு ஒரு ஆணிவேர் இருக்கும். ஸோ அந்த அந்த 1 ரிங் அப்படி டேஸ்ட் பண்ணலாமா என்னமோ பார்ப்போம். இந்த பக்கம் லிண்டனில் கெலாட்ரியல் வந்து பார்த்தீங்கன்னா அவளுடைய அண்ணன் சமாதி ரெண்டா சமாதிக்கு முன்னாடி நின்று ஒரு பூவை நட்டுட்டு இருப்பான். அப்போ திடீர்னு கெலிப்ரபர் அங்கே வர மாதிரி தெரியுது. கெலிப்ரபர் எரிகியானா தானே இருந்தாரு, இங்கே எப்படி வந்தாருன்னு சொல்லி நம்ம யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ளே இது ஒரு விஷயங்கிற மாதிரி போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. கெலாட்ரியல் அப்படியே ஷாக் ஆகி நிற்க அங்கே இருக்கக்கூடிய மரங்களோட வேர் வந்து பார்த்தீங்கன்னா கெலிப்ரபரை மரத்தில் அடிச்சு கொள்ற மாதிரி காமிக்கப்படுது. அவர் சாவறதுக்கு முன்னாடி அந்த ஸ்பீச்சை சொல்லியிருப்பாரு. இந்த 3 rings ஃபார் எல்ஸ், 9 rings ஃபார் மென் அண்ட் 7 rings ஃபார் டுவார்ஸ்ங்கிற அந்த ஸ்பீச்சை சொல்லியிருப்பாரு. இது கெலாட்ரியலுக்கு ஒரு வேக்கப் காலாக இருக்குது. அதாவது இப்போதைக்கு சௌரான் கெலிப்ரபரை கொல்ல பிளான் பண்ணிட்டு இருக்கானோ அப்படிங்கிற மாதிரி இதை ஒரு ஃபோர்ஷேடோயிங்காக தான் நம்ம கெலாட்ரியல் பார்க்குறாங்க. நம்ம கில்கலாடும் எப்படியும் அந்த பக்கம் அந்த சவுத் லேண்ட் அண்ட் முக்கியமாக மாடரை டேக் டவுன் பண்ணுறதுக்காக ஒரு பேட்டில் பிளானுங்கிறது போடுறாங்க. பட் அந்த இடத்துல நம்ம கெலாட்ரியல் உள்ள போது நம்ம சௌரானை கொல்றதுக்காக மாடர் போடணும்னு யோசிக்கிறோம். பட் உண்மையிலேயே சௌரான் அங்கே இல்லாமல் கெலிப்ரபரை பார்த்து இந்த மாதிரி மற்ற ரிங்ஸை உருவாக்க ட்ரை பண்ணானா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கில்கலாடுக்கும் அந்த ஒரு சந்தேகம் வரதான் செய்யுது. பட் அதுக்காக இந்த போரை நிறுத்த முடியாது. இந்த போரை ஆரம்பிச்சே ஆகணும். அண்ட் உன்னை தனியால அனுப்ப முடியாது. ஏன்னா ஆல்ரெடி சௌரான் உன்னுடைய மூலியை டிசைவ் பண்ணியிருக்கான். திரும்ப உள்ள போந்து உன்னை ஈஸியாகவே கன்ஃபியூஸ் பண்ண முடியும். அதனால உனக்கான ஒரு ஸ்ட்ராங்கான டீம் ஃபார்ம் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி எல்ட்ராண்டை உள்ள கூட்டிட்டு வரதுக்கான ஐடியாவை கொடுக்குறாங்க. இதே சமயத்தில் அங்கே வந்து இருக்கிறது ஹால்பிராண்டில் சௌரான் சொல்லி அனுப்பப்பட்ட அந்த மெசேஜஸை யாரோ 2 பேர் போட்டு தள்ளுற மாதிரி தெரியுது. செயினை கட்டி எழுத்துட்டு போறாங்க. ஸோ பாசிபிளி ஆக்ஸா இருக்கணும்னு நான் நினைச்சேன். பட் தேவையில்லாம அவங்க எல்வன் மெசேஜஸை கொள்ளணும்னு அவசியம் கிடையாது. அண்ட் இந்த இடத்துல அவங்க வந்திருப்பாங்களாங்கிறதும் டவுட் தான். இவங்க யாருன்னு தெரியல. மேபி லைக் சௌரானோட அடியாட்களாக இருக்கலாம் பாசிபிளி. அப்படியே எரிகான்ல இப்போதைக்கு ஹால்பிராண்ட் பார்த்தீங்கன்னா கெலிப்ரபரை பார்க்க வந்திருக்கதா ஒரு தூது போயிருக்கும். அந்த இடத்துல கெலிப்ரபர் உன்னை நான் பார்க்க இன்ட்ரெஸ்டே இல்லைன்னு சொல்லி தன்னுடைய அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி அமைச்சிருப்பாரு. நான் கெலிப்ரபரை நேரில் பார்த்து பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய முதுகில் அடி வாங்கினது எல்லாத்தையுமே காமிச்சு இந்த பக்கம் ஒரு சிம்பத்தி மூலியமா கெலிப்ரபரை நேராக மீட் பண்ண பிளான் பண்ணிட்டு இருக்காரு. முன்னாடியே சொன்னல சௌரான் ஈஸியாக உங்க மூளைக்குள்ள ஊடுருவி கண்ட்ரோல் பண்ணிடுவான். கெலிப்ரபரும் இப்போதைக்கு ஹால்பிராண்ட் மேலே கொஞ்சம் ஈவு காட்டுற மாதிரி தெரியுது. அவனை பார்த்து பேசாத வரைக்கும் நான் இங்கேருந்து போக மாட்டேன்னு சொல்லி ஒத்த காலில் நிற்கிறாப்புல. அப்படியே இந்த பக்கம் நம்ம ஸ்ட்ரேஞ்சர் காமிக்கிறாங்க. ஸ்ட்ரேஞ்சரை ஃபாலோ பண்ணி ஒரு குரூப் வந்தாங்க பார்த்தீங்களா. அவங்க டேரெக்டாக அந்த மிகப்பெரிய பாலைவனத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு டவரில் டார்க் விசர்டை மீட் பண்ணுறாங்க. ஸோ டார்க் விசர்ட் அவருக்கு கீழே ஒரு கல்ட்டை ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காரு. அந்த கல்ட்டு மூலியமா இஸ்தாருன்னு சொல்லப்படுற ஆப்வியஸாக அந்த ஸ்டேஞ்சரை தேடிட்டு இருக்காரு. இந்த டார்க் விசர்ட் யாருன்னு தெரியலங்க. ஸோ இவர் ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டு தான் மேபி ப்ளூ விசர்ட்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கலாம். நாவல் படி ஆக்சுவலாக இந்த ப்ளூ விசர்ட்ஸ் 2 பேர் இருப்பாங்க. 2 பேருமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டீச்சிங்ஸ் அண்ட் மற்றவங்களுக்கு மேஜிக் சொல்லி கொடுக்குற மாதிரி ஒரு கல்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கணும் ஒரு கதை இருக்குது. இந்த இடத்துல ஒருத்தர் ஒரு விசார்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விசார்ட் இஸ்தாரை தேடிட்டு இருக்க அந்த காரணத்தினால 2 பேருமே ப்ளூ விசார்ட்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அண்ட் நாவலுக்கு ஏற்ற மாதிரி இந்த இடத்துல இவருமே பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக ஒரு கல்ட்டை தான் உருவாக்கி வச்சிருக்காரு. பார்க்க லைட்டாக சாருபான் மாதிரி இருந்தாலும் அதுக்கான வாய்ப்பு இல்லை ராஜா. எனக்கு என்னமோ ப்ளூ விசாராக தான் இருப்பாங்கன்னு தோணுது.
இவர் அந்த டுவெல்லரை ஒரு வேலை செய்யணும் உருப்படியாக செய்ய மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கத்த இந்த ஸ்கேவஞ்சர்ஸில் உள்ள வந்து என்கிட்ட மேஜிக் இல்லை, நான் சாதாரண ஹியூமன், பட் இருந்தாலும் என்னால் அந்த இஸ்தரை உங்ககிட்ட கூட்டு வர முடியும், இந்த ஹாஃப் ஃபுட்ஸ் 2 பேரை கொண்டுடுவேன்னு சொல்லி மிரட்டினா அவன் வந்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்க அந்த இடத்துல டார்க் விசர்டும் அக்செப்ட் பண்ணுற மாதிரி தெரியுது. அதுக்கேற்ற மாதிரி இந்த ஸ்கேவஞ்சர்ஸோட கழுத்துலையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ப்ளூ கலர் டிண்ட் இருக்க தான் செய்யுது. அகைன் ப்ளூ விசாருக்கான ஒரு ஹிண்ட்டாக இருக்கலாம். இந்த பக்கம் ஸ்ட்ரேஞ்சர், நாரி அண்ட் பாப்பி 3 பேருமே பார்த்தீங்கன்னா ரியூனை கடக்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அவங்க பாதைக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய பாலைவனம் இருக்குது. அந்த பாலைவனத்தில் கடந்தா மொதல் தண்ணி தீரும், அப்புறம் உசிரே போயிடும் அப்படிங்கிற மாதிரி விசா சொல்ல சுற்றி போக முடியுமான்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. பட் ஆப்வியஸாக ஸ்கேவஞ்சர்ஸ் இவங்களை வளைச்சு பிடிக்கிறாங்க காந்தனால வேறு வழியே இல்லை, அந்த பாலைவனம் மூலியமாக தான் எஸ்கேப் ஆகி ஆகணும். ஸோ பாலைவனத்தில் அதிக நேரம் நடந்த அந்த காந்தனால ஸ்ட்ரேஞ்சர் பார்த்தீங்கன்னா மயக்கமாகி விழுந்துருவார். அவரை கஷ்டப்பட்டு தூக்கி கொண்டு போய் பாலைவனத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய கிணத்துல தண்ணி அள்ளி குடிக்க அந்த கிணறு கீழே இறங்கும்போது வாலி கீழே இறங்கும்போது அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெல் சவுண்டை ட்ரிகர் பண்ணிது. அந்த பெல் சவுண்டை கேட்டுட்டு ஆப்வியஸாக ஸ்கேவஞ்சர்ஸ் அவங்க இருக்க இடத்துக்கே வந்துடுறாப்புல. அந்த இடத்துல தான் நம்ம ஸ்ட்ரேஞ்சர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கனவுல பார்த்து ஒரு குச்சியை கண்டுபிடிக்கிறாரு. முதலுக்கு அந்த விசார்ட் ஸ்டிக் மாதிரி ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு. நீங்கள் போல தக்காளி உங்களை நான் போக வைப்பேன்டா அப்படின்னு ஒரு ஸ்பெல்லை சொல்லி ஒரு மிகப்பெரிய சூறாவளி காத்தி அந்த இடத்துல உருவாக்குறாருங்க. அவர் கையில் இருக்க அந்த ஸ்டாஃப் வந்து பார்த்தீங்கன்னா மறைஞ்சு போயிடுது. இப்போதைக்கு ஸ்கேவஞ்சர்ஸ் கிட்ட வந்து அங்கே தப்பிச்சிருந்தாலும் திரும்பவும் அந்த ஸ்ட்ரேஞ்சர் அவருடைய பவர்ஸோட கண்ட்ரோலை இழந்துடுறாரு. ஸோ எந்த அளவுக்கு இந்த விசார்ட் பவர்ஃபுல்லுங்கிறத அப்பப்போ காட்டிக்கிட்டே தான் இருக்காங்க. அப்படியே ஆப்போசிட்டில் கேசா டூமில் இப்போதைக்கு டுவாஸ் எல்லாருமே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்து மண்டியை பிச்சுட்டு இருக்க அந்த சமயத்தில் டீசா அவளுடைய அந்த ஸ்டோன் சிங்கர்ஸ் கூட ஒன்றா சேர்ந்து டியூரியனை மீட் பண்ணி அவங்க பாட்டு மூலியமாக திரும்ப அந்த மலையை அவைக்கன் பண்ண முடியுமான்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்க. பட் அது இருக்க பிரச்சனையே இன்னும் பெரும் பிரச்சனையாக மாற்றி விட்டதுன்னு சொல்லலாம். 2-3 ஓப்பனிங்குமே அது கம்ப்ளீட்டாக கட் பண்ணிவிட இப்போதைக்கு ஸ்டோன் சிங்கர்ஸோட பேச்சையுமே இந்த மலை கேட்க மாட்டேங்குது. ஸோ டுவார்ஃப்ஸுக்கும் இந்த கேசாடமுக்கும் இருக்க அந்த கனெக்ஷன் எங்கேயோ உடஞ்சு போயிடுச்சு போல அப்படிங்கிற மாதிரி அவர் வருத்தப்படுறாரு. நம்ம டீசா கிட்ட கோவத்தில் பேசிட்டேன், பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லி கேட்க அதே நீங்களே கேட்கக்கூடாது, ஸ்டபலாக இருக்கிறதுல எந்த ஒரு யூஸுமே கிடையாது, 2 பேரும் ஒவ்வொருத்தரை பார்த்து கோச்சிக்காம யாரையாவது ஒருத்தங்க பார்த்து பேசுக்கப்பா கொய்யால அப்படிங்கிற மாதிரி கிங்கிக்கே டீசா ஒரு வித்தியாசமான அட்வைஸை பண்ணிட்டு போகிறாங்க. அதே மாதிரி இளவரசன் இப்போதைக்கே கையில் சுற்றி இழுத்து அவரால் மைனிங் பண்ண முடியல. என்ன காப்பு காத்துருச்சா அப்படின்னு சொல்லி சுற்றிருக்க மைடர்ஸில் அதை பார்த்து நான் கிண்டல் பண்ணேன். திரும்பவும் டீசா டியூரின் கிட்டேயுமே அதே அட்வைஸ் தான் கொடுக்குறாங்க. அப்போ போல தானே பிள்ளையும் இருப்பான், எவனுமே கேட்குற மாதிரி அதில் பேச்ச. ஆல்சோ இப்போதைக்கு டீசாவால் வந்து பார்த்தா அந்த மவுண்டன் கூட கனெக்ட் ஆக முடியல, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு சொல்லி அவருடைய பயத்தையும் கன்ஃபஸ் பண்ணுவான். அந்த சீக்வன்ஸ் சூப்பராக இருந்துச்சுங்க, நல்லா இருந்துச்சு. அந்த டுவார்ஃப்ஸ் எந்த அளவுக்கு மலையை நம்பி இருக்காங்கன்னு சொல்லி அது தெளிவாகவே காட்டுச்சு. இந்த பக்கம் கேலாட்ரியல் கிளம்புறப்போக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்க்கறதுக்காக போக கில்கலாட் கிட்ட ஆஃபர் கேட்கும்போது கில்கலாட் உன்னை தனியெல்லாம் அனுப்ப முடியாது, எல்ட்ரான் தான் நீ போ அப்படின்னு சொல்ல எல்ட்ரான் இப்போதைக்கு இந்த சிர்டான் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஷிப் பில்டிங் பண்ணிட்டு இருக்காரு. அவர்கிட்ட கேலாட்ரியல் போய் ஆமாம் இந்த மாதிரி சௌரன் என்ன டிசப் பண்ணிட்டான், ஸோ அதுலேருந்து நான் மீண்டு வர ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு உதவி செஞ்சு இந்த பக்கம் கிளம்புறப்போக்கு என்னாச்சுன்னு பார்க்கறதுக்காக நீ ஹெல்ப் பண்ணுவியா அப்படின்னு சொல்லி ஓப்பனாகவே இப்போதைக்கு மன்னிப்பு கேட்டுடுறாங்க. கேலாட்ரியல் வந்து எல்ட்ரான் கிட்ட மன்னிப்பே கேட்டுறாங்க. பட் எல்ட்ரானோட மனசு கல் மாதிரி அவர் அக்செப்ட் பண்ண மாதிரியே தெரியலங்க. ஆல்சோ என்னமும் அந்த எல்ட்ரான் கண் முன்னாடி இந்த ரிங்ஸ் போட்டவங்க எல்லாருமே சௌரான் கீழே வேலை செய்கிறவங்க மாதிரி தான் தாட்டில் இருக்காரு. சௌரான் உருவாக்கின அந்த ரிங்ஸை தானே நீங்கள் போட்டிருக்கீங்க, உங்களுக்கும் அவனுக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. இந்த குழப்பம் தீர்றதுக்கு அவர் டேரெக்டாக இப்போதைக்கு அந்த ஃபயரிங்கோட ஹோல்டராக இருக்கக்கூடிய நம்ம கேர்டன் கிட்டேயே ஒரு அட்வைஸ் கேட்க போறாரு. கேர்டன் பார்த்தீங்கன்னா அவருடைய தாடியை வச்சுட்டு இருப்பாரு. ஆப்வியஸா அவர் ஒரு எல்ஃப் தான், தாடி வச்சு தான் நல்லா தாங்க இருந்துச்சு, தாடி வச்சு எல்ஃபுங்கிற போது ஒரு செப்பரேஷன் இருந்திருக்கும். பட் இப்போதைக்கு அவர் அந்த ரிங்கை ஹோல்ட் பண்ணியிருக்க அந்த காந்தனால ஷேவ் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல சௌரன் உருவாக்கின ரிங்கை போட்டிருக்கீங்களே உங்களுக்கு உறுத்தலையா அப்படின்னு சொல்லி கேட்க ஆர்ட் வேறு ஆர்டிஸ்ட் வேறு, ஆர்டிஸ்ட் எவ்வளோ கேவலமாக இருந்தாலும் நம்ம ஆர்ட்டை ரசிக்க கற்றுக்கணும். இந்த ரிங் ரொம்ப பர்ஃபெக்டானது, ரொம்ப சக்தி வாய்ந்ததாகவும் இருக்கு. சௌரன் இதை உருவாக்க ஹெல்ப் பண்ணியிருந்தாலும் அவனுடைய பவர் இதை டெயின்ட் பண்ணலை, அதை பற்றி எனக்கு கவலைப்படாதான்னு சொல்லி ஒரு நல்ல அட்வைஸ் கொடுக்குறாரு. எல்ட்ரானுக்கு அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்குது. பட் இருந்தாலும் அந்த ரிங்ஸுக்கு மேலே இருந்தே இவருடைய கவலைகள் கொஞ்சம் மாதிரி தெரியல. ஆல்சோ அந்த ரிங் மேலே மட்டும் இல்லாமல் நீ கேலாட்ரியல் மேலே இருக்க அந்த நம்பிக்கையும் இழந்துடாத, அவள் இப்போதைக்கு தொலைஞ்ச மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான், அவளுக்கு இப்போதைக்கு நீ ஹெல்ப் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஆர்டர் கொடுக்க எல்ட்ரான் வேறு வழியே இல்லை, கேலாட்ரியலுக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிற ஒரு முடிவோட கில்கலாட மீட் பண்ண வந்திருக்காரு. எரிகான்ல இப்போதைக்கு நம்ம கெலிபுரவர் பார்த்தீங்கன்னா இத்தில்டிரை உருவாக்கிட்டு இருக்காரு. மித்திரிலேருந்து எடுக்கப்படுற ஒரு ஃபார்ம், அதாவது மூளைக்கு ஒரு அலைன் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். அது மூன் லைட்டில் பார்த்தீங்கன்னா ஷைன் ஆகும். அண்ட் இதை வச்சு தான் டோர்ஸ் ஆஃப் டியூரின் வந்து பார்த்தீங்கன்னா கெலிபுரவர் உருவாக்குவார். ஸோ அதுவுமே இந்த சீசன் நான் நடந்துரும் நினைக்கிறேன். எல்ட்ராண்டை வச்சு தானே சண்டை வந்துச்சேன். ஸோ கெலிபுரவரோட ஹெல்ப் மூலியமாக இப்போதைக்கு தங்களுக்கான ஒரு தேவையை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டியூரின் நினைக்க வாய்ப்புகள் அதிகம். ஸோ பாசிபிளி இந்த சீசன் முடிவில் டோர்ஸ் ஆஃப் டியூரின் உருவாக்கப்படலாம். அதுவுமே இந்த மாதிரி இத்தில்டின் வச்சு தான் உருவாக்கியிருப்பாங்க. மூன் லைட்டில் ஷைன் ஆகும். பார்த்துருப்பீங்க, லார்ட் ஆஃப் தி ரிங்ஸ் படத்துலேயே பார்த்துருப்பீங்க. நம்புறேன் ஹால்பிராண்ட் இப்போதைக்கு நம்ம கிளம்புற போகிற சமாதானப்படுத்தணும், சிம்பத்தி மூலியமாச்சு உள்ளே போயிடலான்னு சொல்லி மழை புயல்னு எதுவுமே பார்க்காம சிம்பத்தியை உருவாக்குறாரு. கிளம்புற போகிறோம் அதுக்கு விழுந்துடுறாருன்னு சொல்லலாம். நீங்கள் இது போலனா கோயிலில் முன்னே எல்லாரையுமே வச்சு அடித்து துரத்தும் அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் ஹால்பிராண்ட் நீங்கள் உருவாக்கின ரிங்ஸை பற்றி நீங்கள் கேள்விப்படலையா அப்படின்னு ஒரு கொக்கியை போடுறாரு. கிளம்புற போர் அவர் உருவாக்கின அந்த ப்ராடக்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட தானே செய்வார். அண்ட் இது வரைக்கும் அவர் உருவாக்கின ப்ராடக்ட் எதுவுமே பர்ஃபெக்டாக இல்லைன்னு சொல்லி பல பேர் சொல்லியிருக்காங்க. அந்த காரணத்தினால இந்த ரிங்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஹால்பிராண்டை தன்னுடைய அந்த ஃபோர்ஸுக்கு கூட்டிகிட்டு போய் என்னாச்சுன்னு சொல்லி கேட்க அந்த ரிங் பர்ஃபெக்டாக வேலை செஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நம்ம கிளம்புற போருக்கு எப்படி சொல்கிறது, லைக் ஒரு அளவிட முடியாத ஒரு மகிழ்ச்சி.
நான் உருவாக்குனது பர்ஃபெக்டாக இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கான்னு சொல்லி சந்தோஷப்படுறாரு. இந்த சமயத்தில் தான் அடுத்த கொக்கே நம்ம சௌரான் போடுறாரு. ஸோ எல்ஸுக்கு ரிங்கை உருவாக்கின மாதிரி நாம ஏன் மனிதர்களுக்கு உருவாக்கக்கூடாது? ஐ மீன் டெக்னிக்கலாக இப்போதைக்கு ஹால்பிராண்ட் சவுத்லாண்டஸோட கிங்காக தான் நம்ம கெலிப்ரிபோர் முன்னாடி நிற்கிறாரு. மனிதர்களோட ரெப்ரசன்டேட்டிவாக தான் இப்போதைக்கு கெலிப்ரிபோர் நம்ம ஹால்பிராண்டை பார்க்குறாரு. நீ சொல்கிற மாதிரி அந்த ரிங்ஸை உருவாக்க நான் முடிவு பண்ணாலும் இந்த ட்வார்ஃப்ஸ் வந்து ஆப்வியஸாக மித்திரில் கொடுக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லும்போது அங்கே தான் அந்த டோஸ் ஆஃப் டோரியன் கான்செப்ட் உள்ள வரும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நான் டோரை பில்ட் பண்ணி தரேன், எனக்கு மித்திரில் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கெலிப்ரிபோர் அதை யூஸ் பண்ணியே இந்த மித்திரில் வாங்க ட்ரை பண்ணலாம். அதோட நிற்காம இப்போ ட்வார்ஃப்ஸுமே பிரச்சனையில் தான் இருக்காங்க. ஒரு மிகப்பெரிய புயல் நம்மளை நோக்கி வந்துட்டு இருக்கு. அதை நம்ம சமாளிக்கணும்னா இந்த ரிங்ஸ் தேவை தான். நான் ஒரு சாதாரண ஆளே கிடையாது, ஐ எம் மெசஞ்சர் ஆஃப் வேலாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்குள்ள போறாரு. கெலிப்ரிபோர் ஆரம்பத்தில் உன்னெல்லாம் அப்படி நம்ப முடியாதேப்பா அப்படின்னு சொன்னவர் அந்த பயங்கரமான டிரான்ஸ்ஃபர்மேஷனை பார்த்துட்டு அப்புறம் கடவுளே ஐயா ராஜா யார் யா நீ அப்படின்னு சொல்லி சரண்டர் ஆயிடுறாருங்க. நான் உனக்கு கிஃப்ட் தான் கொடுக்க வந்திருக்கேன், 2 பேரும் பார்ட்னர்ஸ் அண்ட் என்னுடைய உண்மையான பேர் அனட்டாருங்கிற மாதிரி சொல்வார். இது சௌரானோட அடுத்த லுக்கு, லார்ட் ஆஃப் கிஃப்ட். இதை பார்த்தோன்னே கெலிப்ரிபோருக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது, நம்பிதான் ஆகணும். ஏன்னா அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரி. இந்த இடத்துல கெலிப்ரிபோர் அனட்டாரை நம்பினத்தில் தப்பு சொல்ல முடியாது. சூப்பராக ஜஸ்டிஃபைங்கான ஒரு சீன் சூப்பராக இருந்துச்சுங்க. அனட்டாரா இப்போதைக்கு கெலிப்ரிபோரை கண்ட்ரோல் எடுத்துட்டான் அப்படிங்கிற உண்மை தெரியாமல் இப்போ கெலிப்ரிபோருக்கு என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கறதுக்காகவே கேலட்டில் கிளம்ப தயாராகிறாங்க. அவள் தலைமையில் இப்போதுக்கு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி இருந்தாலும் கில்கலாட் கிளம்புறதுக்கு முன்னாடி நீ தனியாக போக போகிறதில்ல, எல்டாட்டும் உங்கள் டீம் கூட சேர தான் போகிறான். பட் அவன் உங்கள் கூட வர போகிறதில்ல, அவன் உங்கள் டீமையே லீட் பண்ண போகிறான். கேலட்டட் லீடராக இருக்க போதில்ல, கேலட்டட் டீமை லீட் பண்ண போகிறது எல்ட்ராண்ட். அவங்க எல்லாருமே ஒன்று வந்து எரிக்கான நோக்கி போகிறாங்க. அதே மாதிரி ஆப்போசிட்டில் நம்ம டியூரன் அண்ட் டிசாவுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு இன்விடேஷன் வந்திருக்கும் கெலிப்ரிபோர் கிட்டேருந்து. அகைன் அந்த மித்திரில் பேஸ் பண்ண ஒரு இன்விடேஷனாக தான் இருக்கணும். அவங்களுமே எரிகா நோக்கி போக தயாராக வராங்க. ஸோ எல்லாரும் இப்போதைக்கு எரிகா நோக்கி போக அங்கே அனட்டார் ஃபார்மில் இருக்க நம்ம சௌரானை பார்த்து இங்கே எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்க, அங்கே என்ன நடக்க போகுதுங்கிறத நம்ம பொறுமையாக அடுத்த எபிசோடில் பார்ப்போம். அகைன் ஒரு சாஃப்டான ரைட்டிங் போயிட்டு இருக்கு. மேக்கிங்குமே அளவிட முடியாத அளவுக்கு பக்காவாக பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் நல்லா இருக்கு. என்ன நடக்க போகுதுங்கிறத பொறுத்தது பார்ப்போம். ஸோ நீங்கள் இந்த சீசனை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்கள் தாட்ஸ் உங்களோட வியூஸ் எல்லாத்தையுமே மறக்க வைக்கலாம். காம் பண்ணிட்டு அந்த லைக் பண்ணி தட்டி விடுங்க. நான் உங்களை நல்ல ஒரு அசமான டெலிமி பற்றி நினைத்திருக்கேன். ஹேவ் ஃபன் கைஸ். வாட்